வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தயிர் என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். அதை எந்தெந்த உணவுப் பொருள்களோடு நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக தயிரை நம்ம சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா, தயிர் அப்படி நம்ம சேர்க்கக்கூடாத உணவுப் பொருள்களோடு சேர்த்து சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், இப்படி அனைத்து தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடலாம். அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடுவது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அப்போ நம்ம எந்தெந்த நேரத்திலலாம் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் ஒருபோதும் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா சளி இருமல் போன்ற பொதுவான சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஏற்கனவே சளி இருமல்லாம் இருக்கு அப்படின்னா நமக்கு இன்னும் அதை அதிகப்படுத்திடும். மூச்சு திறனில் இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்களாம் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது அந்த பிரச்சனையை அதை அவங்களுக்கு இன்னமும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா வெறும் வயிற்றுலையும் தயிர் சாப்பிடக்கூடாது. அதாவது காலையில் வெறும் வயிற்றுலையும் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நரம்புகளில் இறுக்கம் உண்டாகும். நரம்புகளில் இறுக்கம் உண்டாகும் போது ரத்தம் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்காது. இதனால் இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்காத, அதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் ஏற்படலாம். அதனால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றிலையும் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போ ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிரை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. தயிரோட வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு உடனடிக்கு உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும். தயிரை நீங்கள் ஏன் சூடுபடுத்தக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ தயிரை நீங்கள் சூடுபடுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய இயற்கையான சுவை அழிந்து போயிடும். அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சு போயிடும். அப்புறம் அது நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு கிடைக்காதால அது 1% கூட நமக்கு நன்மைகளை கொடுக்காது. தயிரை சூடு பண்ணி இந்த மாதிரி காய்ந்த மிளகாய் போட்டு அப்புறம் குறிப்பாக கருவேப்பிலை எண்ணெய்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டிங்கன்னா அது மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் வெறும் சுவைக்காக வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனையை அதிகப்படுத்தலாம். மற்ற பொதுவான இதயம் சார்ந்த பிரச்சனைகளை அது உங்களுக்கு அதிகப்படுத்தலாம். ஆனால் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கவே கொடுக்காதது. அதனால் நீங்கள் தயிரை எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா உறைந்து இருக்கக்கூடிய தயிரை சாப்பிடுங்க. உறைந்து இருக்கக்கூடிய தயிர் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே நீங்கள் தயிரை சாப்பிடணும், அதுதான் நல்லது. அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் போது அப்போ தான் செரிமானம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும் போது குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உடல் வெப்பம் தணிக்க. இப்போ நீங்கள் தயிரை மண் சட்டியில் உரைய வச்சும் எடுத்துக்கலாம். மண் சட்டியில் உரைய வச்ச தயிர் நமக்கு பார்த்தோம்னா தலைச்சளி, உடல் சூடு, களைப்பு இது போன்ற பிரச்சனைகளுமே நமக்கு நீக்கிடும். ஸோ தயிரை பார்த்தோம்னா எப்போதுமே நீங்கள் அப்படியே உறைந்து இருக்கக்கூடிய தயிரை எடுத்துக்கோங்க, சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. ஒரு சில பேர் தயிரை தினமும் எடுத்துக்குவாங்க. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவே கிடையாது. அப்படி நீங்கள் தயிரை தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தயிர் நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக சேரும்போது ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் கூட உண்டாகும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவது தவிர்க்கணும். நீங்கள் எப்போ தயிர் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒரு வேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு வேளையும் நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடணும். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தயிரை நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகள் எப்படியெல்லாம் விடுபடணும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்க்கலாம். அந்த வகையில் தயிரையும் வெங்காயத்தையும் நம்ம ஒன்றா இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நமக்கு எப்போதுமே தீமையை தான் கொடுக்கும். உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைதா, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உணவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை அளிக்கக்கூடியது. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது. வெங்காயம் நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போ தயிர் வெங்காயம் போன்ற தயிர் கலந்த கலவை, இந்த வெங்காய பச்சடி, அப்புறம் இந்த ரைதான்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு
உங்களுக்கு தோல் அலர்ஜி ஏற்படுத்தும். அதாவது ஸ்கின் அலர்ஜி உண்டாகும். தோல் சம்மந்தமான பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ், உங்களுக்கு தோல் சார்ந்த நோய்கள் வந்து ஏற்படும். உடல் அரிப்பு அதிகமாக இருக்கும். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற நிறைய தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த குறைபாடுகள் வந்து நம்மளுடைய உடலில் ஏற்படுத்திடும்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் தயிரோட வெங்காயத்தை சேர்த்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கோப்பை தயிரோட அரிந்த மாம்பழங்களை சின்ன சின்னதாக பீஸ் போட்டு அது கூட வந்து நம்ம தயிர் சேர்த்து சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிட போயிடுவோம். அது டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு 1% கூட நன்மை கிடையாது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தும். நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான். ஸோ தயிரோட நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா தோல் சம்பந்தமான நோய்கள், ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு உண்டாகும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கும். இது போல் நிறைய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. மீன் குறிப்பாக வந்து நீங்கள் தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சேர்ந்தது. அதே போல் மீனில் வந்து அதிக அளவில் புரதம் இருக்குது. இதுவும் விலங்கு வகை புரதம். எப்போதுமே ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது இது நமக்கு உடலில் வந்து பல்வேறு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திடும். தயிரோட மீன் சேர்த்து சாப்பிடும்போது அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகளும் நமக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னா மீனோட குறிப்பாக நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளவே கூடாது. பாலோட தயிர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்குது. பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உபுசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் நீங்கள் பாலையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரம் அதிக நேரம் இருக்கணும். ஏன்னா தயிர் வந்து எளிதில் செரிமானம் ஆகிடும், ஆனால் பால் செரிமானம் ஆகாது. ஸோ இது உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்தும். கவனமோடு இருக்கணும். உளுத்தம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் தயிரோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்புனால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தில் பிரச்சனை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய்விட்டோம். ஸோ அந்த டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குறைய தொடங்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு அல்லது உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளோட தயிரை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட தயிரை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ இந்த நெய் தடவப்பட்ட புரோட்டா, சால்னா அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். அப்புறம் ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளில் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அதை இதை சாப்பிடும்போது நம்ம தயிரோட இதை சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா எண்ணெய் மிக்க உணவுகளோட புரதம் நிறைந்திருக்கக்கூடிய தயிர் சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் சோர்வடைய வைக்கும். அது செரிமானம் ஆகிற வரைக்குமே நம்ம சோர்ந்து தான் இருப்போம். இதன் காரணமாக தான் நம்ம எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுக்கப்புறம் லஸ்ஸி போன்ற பானங்களை குடிக்கும் போது வெகு விரைவில் உறக்கம் நம்மை தழுவிக்கொள்வதற்கான காரணமும் இதுதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோர்வாக இருக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் ஆயில் ஃபுட்ஸோட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது. பார்த்தீங்களா மக்களே, தயிர் வந்து என்னதான் நிறைய ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் தயிரோட நீங்கள் சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும் தயிரை சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதோடைய தீமைகள் வந்து பல மடங்கு கூடிக்கிட்டே போகும். அதனால் தயிர் என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் தான் நீங்கள் கவனித்து சாப்பிடுங்க. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ மற்ற நேரங்களில் தயிர் சாப்பிட வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அதனால் குறிப்பாக நீங்கள் தயிரை எப்போதும் சாப்பிட்றீங்கன்னா அப்படியே உறைந்து இருக்கக்கூடிய தயிரை சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் குடிக்கலாம். மண் சட்டியில் உறைய வச்சிருக்கக்கூடிய தயிரையும் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடாதீங்க. இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடாதீங்க. குறிப்பாக வந்து இன்னும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தயிரை வந்து நீங்கள் எண்ணெயை சேர்த்து தாளித்து அப்படிலாம் சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு தீமை தான் கொடுக்கும். நீங்கள் கவனமாக இருந்து தயிரை மட்டுமே எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவங்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.